Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. செய்தியாக வந்த விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார் திரு K.A. செங்கோட்டையன். ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத் என்று சொல்வார்கள். ஆமாம், டெல்லியில் அமித்ஷா அவர்களை சந்தித்தேன். உள்துறை அமைச்சரை மட்டுமல்ல, நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்தேன் என்று அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அதிமுக தலைமையால் பதவிகள் பறிக்கப்பட்ட பிறகு திரு அமித்ஷா பாஜக அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிறது. பாஜகவுடைய அரசியல் முடிவுகளில் முக்கியமான முடிவுகள் எடுப்பவர் அமித்ஷா. அவரை திரு K.A. செங்கோட்டையன் அவர் பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு இந்த சந்திப்பை நிகழ்த்தி இருப்பது நிறைய கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. அரசியல் சூழல் குறித்து பேசினோம் என்பதை உறுதி செய்திருக்கிறார். ஈரோடு ரயில் வந்து போவது தொடர்பாக ரயில்வே மந்திரியிடமும் கூட அங்கே காத்திருந்த ரயில்வே மந்திரியிடமும் கூட பேசியிருக்கின்றேன் என்று அவர் கூறியிருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கு முன்பாக இந்த ரெண்டு தலைவர்களையும் ரிப்பீட்டடாக திரு K.A. செங்கோட்டையன் சந்தித்து வந்தார். அது அந்நேர பரபரப்பாக இருந்தது. ஆனால் அமித்ஷா வந்து அதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகு இந்த சந்திப்புகள் நின்று போயின, அட்லீஸ்ட் இன் பப்ளிக். ஆனால் இந்த கிளர்ச்சியை எல்லாரும் ஒன்றிணைன்னு திரு செங்கோட்டையன் சொன்ன பிறகு, அவர் மீது நடவடிக்கைகள் பாய்ந்த பிறகும் கூட திரு அமித்ஷா திரு செங்கோட்டையனை சந்தித்திருப்பது நிறைய கேள்விகளையே எழுப்பியிருக்கின்றன. நம்முடைய திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு பொங்கலூர் மணிகண்டன், நான் உங்களை ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறேன். இதெல்லாம் வந்து ரொம்ப தவறு, ஊடகங்கள் தவறாக செய்தி வெளியிட்டன, அவர் சந்தித்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்களும் கூட கருதி உங்களுடைய போஸ்டை வெளியிட்டிருந்தீங்க. திரு K.A. செங்கோட்டையன் உறுதிப்படுத்தியிருக்கிறார் திரு அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் தன்னை சந்தித்ததை எப்படி பார்க்குறீங்க சார்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுக்க முடியும். அதாவது வெளியிலிருந்து நிர்பந்தமோ அழுத்தமோ யாரும் தர முயற்சி முடியாது. திரு செங்கோட்டையன் அவர்கள் எதற்காக சொல்லிட்டார் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் அதிமுக குறித்தான எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் முடிவெடுக்க வேண்டியது அதிமுக பொதுச் செயலாளர் மட்டும்தான். அதை தாண்டி நீங்க வேற எந்த கருத்தையும் யாரும் சொல்லி அதை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இது பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிறீங்க. இது ஒரு கூட்டணி தர்ம மீறலா பார்த்திட முடியாதா? இப்போ திரு அமித்ஷா உங்களோட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட மட்டும் டீல் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்களா? அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்ப்பாங்களா? அவரால் நடவடிக்கைக்கு உள்ளான ஒரு தலைவரை சந்தித்திருப்பது அப்படிங்கிறது என்ன மாதிரியான சிக்னல்ஸை கொடுக்குது? நீங்க அதாவது அதிமுகவிலிருந்து கூட்டணி தொடர்பாகவோ, தொகுதி பங்கீடோ அல்லது மற்ற விஷயங்களோ, மாநில அளவில் திமுக எதிர்க்கிற விஷயங்களோ, இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது அதிமுக பொதுச்செயலாளர் மட்டும்தான். மற்றபடி அவர்கள் எதுக்காக தெரியாது. அப்படி சந்தித்து யாரும் எந்த முடிவும் எடுக்க போவது இல்லைங்க. முடிவு அவர் தான் எடுப்பாரு. அவர் தான் வந்து அதிமுக ஃபைனல் அத்தாரிட்டின்னு நான் உணர்றேன். ஆனா திரு அமித்ஷா திரு செங்கோட்டையனை சந்தித்தது சரின்னு நினைக்கிறீங்களா? கூட்டணி தர்மத்துக்கு உட்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதாவது அது சரியா சரியில்லையா என்றெல்லாம் அதிமுக பொதுச் செயலாளர் நிச்சயமாக அதற்கு உரிய பரிகாரத்தை வழங்குவார். அதை தாண்டி எந்த ஒரு செயலை யார் செய்தாலும் அதிமுக தலைமை பார்த்துக்கோங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜக கூட்டணி இருந்தாலும் கூட அந்த கட்சி அதிமுகவோடு தான் பேசியிருக்கிறது, அந்த எடப்பாடி பேசியிருக்கிறது, கூட்டணி உருவாயிருக்கிறது. இப்போ வெளியில இருந்து யார் நிறைய பேர் வெளியே ஏற்றுவாங்க, அப்போ வெளியே வருவாங்க, ஏற்றுவாங்க, செய்வாங்க. இவரோட தான் ஒரு இணக்கமான பேச்சுவார்த்தை சரியா சரியா விரைவில் பொதுச்செயலாளர் அறிவிப்பார். இது ஒரு பெரிய ஒரு பதற்றத்தை உருவாக்க, ஒரு பரபரப்பு உருவாக்க, அதிமுக போல தோற்றத்தை உருவாக்க. அதுக்கு உங்க கூட்டணி கட்சியான பாஜக துணை போனோம் இல்ல, அவங்க ஏன் சொல்றீங்க? அவங்க சந்தித்து அதிமுக கூட்டணி பேச முடியுங்களா? Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.